ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். ஹலோ சார், நான் செக்யூரிட்டி பேசுறேன் சார். சொல்லியா? சார், பைக்கு தீப்பிடிச்சு எரியுது சார். தீப்பிடிச்சு எரிஞ்சா ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணு. எனக்கு எதுக்கியா போன் பண்ற? சார், தீப்பிடிச்சு எரியுது உங்க பைக்கு சார். என்னது? என் பைக்கு தீப்பிடிச்சு எரியுதா? ஆமா சார். யோ செக்யூரிட்டி, அறிவு இருக்குதா உனக்கு? ஏண்டா என் பைக் எரியுதுன்னு சாவகாசமா நிதானமா போன் பண்ணி சொல்ற? ஐயோ, என் பைக்கு தீப்பிடிச்சு எரியுது. ஏடா டேய், தண்ணியை கிண்ணிய ஊத்தி அணைக்க வேண்டியதுனடா. தண்ணி எல்லாம் இல்ல சார், டீசல் வேணா இருக்கு, எடுத்து ஊத்தட்டுமா சார்? டீசலா? ஏய் ஏய், டீசல் ஊத்துன மவன உன்னை டீசல் ஊத்தி கொளுத்திடுவேன். நீ ஒரு ஆணியம் புடுங்க வேணாம். நான் வரேன். ஐயோ, என் பைக் எரியுதே. ஐயோ, ஐயோ என் பைக்கு, ஐயோ பைக் எரியுது. டேய் 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 டேய், எவன் செஞ்ச வேலைடா இது? ஐயோ டேய் டேய், என் வண்டி எரியுது சார். டேய் என்னடா பண்ணி தொலைச்சிங்க? நீ போய் நிறுத்தணையா சார்? நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் அல்லாறீங்களே சார். நான் எதுவும் செய்யாம நிக்கிறேன், அவ்வளவுதான் சார் வித்தியாசம். ஐயோ, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல சார். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார். ஐயோ என் பைக் எரியுதடா. ஐயோ சார், ஏடா இதெல்லாம் பார்க்க கூடாதா நீ? ஐயோ என் பைக் நல்லா எரியுது. போச்சு. ஐயோ என் பைக் போச்சு. சார், என்ன சார் கோயில்ல சொக்கப்பானை கொளுத்துன மாதிரி இப்படி எரிஞ்சிட்டு இருக்கு? டேய், நக்கலடா பண்றீங்க. இதெல்லாம் உங்க வேலைதான் எனக்கு தெரியும்டா. சார், நாங்க எல்லாரும் உங்க கூட தானே சார் உள்ள இருந்தோம். இப்படி அநியாயமா எங்க மேல படிய போடுறீங்களே. செக்யூரிட்டி என்ன எப்படி நான் தீ பிடிச்சது? எப்படின்னே தெரியல அன்பு, திடீர்னு பத்திக்கிச்சு. யோ தண்ணி இருக்கா இல்லையா? குடியா. முதல்ல நெருப்பு அணைக்கணும். ஏதாவது குடியா, எடுத்துட்டு வாயா. சார், இங்க தண்ணி எல்லாம் கிடையாது சார். வேணும்னா நீங்க பின்னாடி போய் ஒரு வாளியில தண்ணியை பிடிச்சு கொண்டு வந்து தீய அணைங்க சார். டேய் போய் எடுத்துட்டு வாடா, போய் எடுத்துட்டு வா. என் வேலையை விட்டுட்டு நான் போக முடியாது சார். ஏற்கனவே கம்பெனில நிறைய திருட்டு போயிருக்கு. டேய் மவனே செக்யூரிட்டி, இருடா உன்னை வந்து வச்சுக்கட்டா. இருடா, தலை. ஏய் நவருங்க, நவரு. தலை. ஐயோ என் பைக்கு. சார், ஏய் மவனே, என் வண்டி எரியுது. தண்ணி எடுத்துட்டு வாடான்னா முடியாது, நான் நிக்கிறேன். இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு என்னடா கிழிக்கிற? என் பைக்கை எவன் இப்படி செஞ்சான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இங்க இருக்கிற எல்லா பொருளையும் உன் பொறுப்புல தான்டா விட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் நீ தான்டா பொறுப்பு. இதுல உனக்கு எதுக்குடா பொறுப்பு? சார் போடா. சார், கேட்டுக்கு உள்ள நிக்கிற வண்டிக்கு நான் பொறுப்பு. நீங்க ரோட்ல வண்டியை விட்டீங்கன்னா அதுக்கு நான் எப்படி சார் பொறுப்பாக முடியும்? கரெக்ட். அது மட்டும் இல்லாம வண்டி திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சா நான் எப்படி சார் பொறுப்பாக முடியும்? கருணாகரன் சார், அவர் பொறுப்பா உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிருக்காரு. அவர் வேலையை அவர் சரியா தானே செஞ்சிருக்காரு. ஏன் தேவையில்லாம அவரை திட்டுறீங்க? டேய், நீ ஓவரா சப்போர்ட்டுக்கு வராத. இதெல்லாம் நீ தான் செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. இது என்ன சார் அநியாயமா இருக்கு? நானும் அப்போல இருந்து பாக்குறேன், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டே இருக்கீங்க. சார், வண்டியை நீங்க ரோட்ல விட்டுருக்கீங்க, நான் உள்ளுக்குள்ள ஸ்டிச்சிங் ஏரியால இருந்தேன். அது எல்லாருக்குமே தெரியுமே சார். சும்மா உங்க வண்டி அடிச்சதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். இதெல்லாம் தப்பு சார். ஏய், இத நீ தான் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குடா. ஏன்னா ஆனந்தி விளக்கு ஏத்தும் போது அந்த உண்டியல் தீப்பிடிச்சதுக்கு நான் தான் காரணம்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அது தன்னால பத்திக்கிட்டதுக்கு நான் என்னடா செய்ய முடியும்? ஏன்டா என் பைக்கை எரிச்சிங்க? சார், கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க சார். உள்ளுக்குள்ள இருந்த விளக்கு தன்னால பத்திக்கும், ஆனா வாசல்ல நிக்கிற பைக் பத்திக்கிட்டா மட்டும் அதுக்கு நான் காரணமா? நான் தான் பைக்கை பத்த வச்சேன். சார்,
நான் தான் ஏற்கனவே சொன்னனே சார், வெயில்ல வண்டி நிறுத்தாதீங்க, உச்சி வெயில் பத்திக்க போகுதுன்னு சொன்னேன். நீங்க தான் கொஞ்சம் கூட என் பேச்ச மதிக்கவே இல்ல. இப்ப பத்திக்கிச்சா?